ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் பாசிப்பருப்பு வச்சு சாம்பார் வைக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, பொங்கல், சாதத்துக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எப்படின்னு தெரில, எனக்கு ரொம்ப இது சாதத்துக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சாம்பார் வைக்கிறது ரொம்ப ஈஸி தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து பாசிப்பருப்பு, இது வந்து நல்லா பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் இருக்கும். இதை எடுத்துக்கிறேன். நான் குக்கரில் தான் இப்போ வைக்க போகிறேன். ஈஸியாக வச்சிடலாம் டக்குன்னு. இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கழுவிக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து நான் கழுவிட்டு வந்துட்டேன். இப்போ அடுத்து இதில் என்னென்ன பொருள் சேர்க்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். மஞ்சத்தூள், பெருங்காயம், கட்டி பெருங்காயம் தான் போடுறேன். உங்களுக்கு தூள் பெருங்காயம் இருந்தாக்கா கடைசியாக நீங்கள் தாளிக்கும் பொழுது போட்டுங்க. சாம்பார் பொடி, வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி, பச்சை மிளகா, நான் வந்துட்டு ஒரு 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஒரு 7-8 பூண்டு பல் போடுறேன். கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கலாம், கொஞ்சம் கடைசியாக போட்டுக்கும். சின்ன வெங்காயம் பார்த்தா இதுக்கு நிறையா போட்டால் நல்லாயிருக்கும். நான் ஒரு 100 கிராம் போல் உரித்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். அடுத்து தக்காளி வந்து 3 தக்காளி. இதுக்கு புளியெல்லாம் ஊற்ற போகிறதில்ல, அதனால் நான் 3 தக்காளி நல்லா பழமான தக்காளியாக எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். அவ்வளோதான். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது எதுக்குன்னா நம்ம அதுக்கு இந்த பருப்பு வந்து பொங்கி ஊற்றாத அளவுக்கு இருக்கும், அதுக்கு தான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். அடுத்து கொஞ்சமாக உப்பு போட்டுட்டோம்னாலும் அது வந்துட்டு ஓரளவுக்கு பொங்காமல் இருக்கும். இப்போ சாம்பாருக்கு தேவையான உப்பு போட்டுடுறேன். இந்த பாருங்கள், அப்புறமே பார்த்துக்கிட்டு நான் மறுபடியும் போட்டுக்குவேன். அவ்வளோதான். இப்போ அது வந்து நம்ம வந்துட்டு மூடி வச்சு நான் நல்லா ஒரு 4 விசில் வச்சு இதை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ 3 விசில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். எப்படி இருக்கு பார்ப்போம். வாங்க, நல்லா வெந்திருக்கு. இப்படி நல்லா கடைஞ்சி விட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ தாளிச்சிடலாம். வாங்க, சாம்பார் தாளிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிருக்கேன் சட்டியில். இது பாருங்கள், கடுகு, கொஞ்சமாக வந்து சீரகம், கொஞ்சோண்டு காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிக்கிறேன். ரொம்ப திக்காக இருந்தால் நல்லா இருக்காது இந்த சாம்பார். இந்த பாருங்கள், இப்படி தான் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு அடுத்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு பத்தலை. ஏன்னா இந்த பைத்தம்பருப்பு வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா நல்லா வந்துட்டு கொதிக்க உங்களுக்கு வந்துட்டு திக்காக ஆகும். அதனால் கொஞ்சம் நம்ம தண்ணியாக வச்சுக்கணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வந்து நான் கொதிக்க வச்சிட்றேன். மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். நல்லா ஒரு 3 நிமிஷம் கொதிச்சிருச்சு.
பாருங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கடைசியாக போட்டுக்கலாம். சாம்பார் ரெடி. இப்போ வந்துட்டு கடைசியாக வந்து இதில் கொஞ்சமாக வந்துட்டு நெய் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். இந்த நெய் வந்துட்டு கடைசியாக கொஞ்சமாக ஊற்றும் போது அது வாசம் கொஞ்சம் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். பயங்கர வாசம். மூடி வச்சிட்றேன். இப்போ அவ்வளோதான், சாம்பார் ரெடி ஆகிடுச்சிங்க. இறக்கிடலாம். சாம்பார் வந்துட்டு பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி ஆகிடுச்சி. அவ்வளோதான். பாருங்கள், சூப்பராக சாம்பார் ரெடி பண்ணியாச்சு. நான் வந்து இன்றைக்கி பொங்கல் வச்சேன், பொங்கல் வீட்டில் செஞ்சேன். அந்த பொங்கலுக்காக வேண்டி தான் நான் வந்து இந்த சாம்பார் வச்சுருக்கேன். சுட சுட பொங்கல் ரெடி. சாம்பாரும் சூடாக ரெடி. பாருங்கள், சூடாக ரெடி பண்ணியாச்சு. கொதிக்க கொதிக்க இருக்குது சாம்பாரும் பொங்கலும். நீங்களும் இதுமாரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.